அக்கா 1 கிலோ கடல கொடுங்க. 1 கிலோ எப்படிப்பா ஒரு ஆளுக்கு பத்தும்? ஆமா என் தம்பி இருக்கான். அப்ப 2 கிலோவா கொடுத்துருங்க. உன் தங்கச்சி கோச்சிக்காதா? சரி 3 கிலோ கொடுங்க. உங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. 4 கிலோ கொடுங்க. வாய்க்கு ருசியா உங்க அம்மா சமைச்சு போடுறாங்கல்ல. 5 கிலோ கொடுங்க. ஏன்பா உன் குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிற? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும், நாளன்னைக்கு புள்ள பிறக்கும். நாளன்னைக்கு எப்படி புள்ள பிறக்கும்? சரி 1 மூட்டை கொடுக்கா. உன்னை பத்தி மட்டும் யோசிக்காத. நாளைக்கு உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகும், உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும். மொத்தம் எவ்வளோக்கா இருக்கு? 10 மூட்டை தான்ப்பா இருக்கு. சரிக்கா நான் போய் ஆட்டோ எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் தொழில் ரகசியம்டி. இன்னைக்கு பாரு நிம்மதியா தூங்குவேன். அக்கா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நான் தான்க்கா உங்ககிட்ட கடலை வாங்கிட்டு போனேன்ல. இப்ப கடலை மிட்டாய் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். எல்லாம் உங்க கைராசி தான். 1 கிலோ கடலை வாங்க வந்தவன ஒரு தொழிலதிபர் ஆக்கிட்டியடி. உனக்கெல்லாம் இனிமே தூக்கம்